ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான முட்டையை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 3 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து நீள நீளமாக அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ 6 கிடச்சிருச்சு, ஆளுக்கு 2ன்ற மாதிரி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து முட்டையை நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு எல்லோ கரு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வெளியே வராமல் இருக்கும். லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம் முட்டைக்கு தேவையானதை. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இப்படியே எடுத்து சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா சாதத்துக்கு கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதே எண்ணெயிலே வந்துட்டு நான் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கிறேன். இந்த சைடு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட புதினா, கொத்தமல்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை. இப்போ அரைச்சி விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி கழுவி கொஞ்சமாக ஊற்றுங்க, ஒரு 1/4 டம்ளர் போதும். நம்ம அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்ச மேலே வந்துருச்சா, இந்த டைம் வந்து இந்த மசாலாக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த முட்டையும் போட்டுக்கலாம். அது மேலே அந்த மசாலா படுற மாதிரி, அப்போ தான் ஜூஸி ஆகும். எக்கு போடுற மாதிரி கோட் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சு இன்னொரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பார்க்குறதுக்கே கலர் எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸ்மெல்லும் அவ்வளோ இதாக இருந்தது. லைட்டாக பெப்பர் லாஸ்ட்டில் போட்டுட்டேன். முன்னாடியே நான் இந்த எக்கை ஃப்ரை பண்ணுறப்பே கொஞ்சம் பெப்பர் போட்டேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பரோட்டா, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். இது கூட சாம்பார், தயிர், ரசம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நான் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் என்ன வெயிட்டிங்குன்ற மாதிரி இருக்குது. மசாலா எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப நிறைய வறுத்து அரைக்க வேண்டிய வேலையே இல்லை. சிம்பிளாக செஞ்சிடலாம், இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சிடலாம். இன்னும் என்ன வெயிட்டிங்? இது உங்கள் வீட்டு சின்ன குட்டீஸ், பெரிய குட்டீஸ்னு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டூடல்ஸ்.